குறைப்பேன். நல்லா இப்பெல்லாம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. அதாவது இன்னைக்கு நம்ம அந்தியூர் மாநகரத்தில் நமக்கு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம அக்கா மூக்காயி நம்ம பத்திரகாளி அம்மனுக்கு கும்மி வரம் முளைப்பாரி போட்டிருக்காங்க. சரிக்கா. முளைப்பாரி போட்டிருக்கிறதுனால நானும் அங்க இருந்து எங்க அக்கா தங்கச்சி பூரா எனக்கு தண்டி போட்டு விட்டாங்க. எதுக்கு வந்த? என்னத்துக்கு வந்த? முளைப்பாரி போட்டிருக்காங்க. முளைப்பாரி போட்டிருக்காங்களா? என்னத்த முளைப்பாரி போட்டிருக்கீங்க? இல்ல சக்கராத்தை எப்படி பாக்குறான்னு இருக்கட்டும். பொம்பளைக்குள்ள பொம்பளை பாக்குறதுனால என்ன இருக்கு? அதனால முளைப்பாரி விட்டுறதுனால எனக்கு தந்தி அனுப்பி விட்டாங்க. தந்தி வந்து எனக்கு சேர்ந்துச்சு. சரி. அதனால அந்த பத்திரகாளி அம்மனுக்கு கும்மி அடிக்கிறதுக்காண்டி அங்க இருந்து நான் வந்திருக்கேன். முளைப்பாரி போட்டுறதுனால வந்திருக்கேன். சரிங்கக்கா. என்ன ரொம்ப சைலன்ஸா போறேன். ஆமா, அப்படித்தான் இருக்கணும். அதனால நானும் ஒழுக்கம் ஜலக்கமா வாடுறேன். எல்லாம் நம்ம உட்காந்து எங்க அக்கா தங்கச்சிக்கிட்டு எங்க மாமன் மச்சன மக ஊரம் பாக்குறாங்க. என்ன கையை உள்ள வச்சு படுத்துருக்கீங்க? நல்லா எந்திரிச்சு உட்காருங்க. நல்லா எந்திரிச்சு உட்காரு மச்சான். கையை இதுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி படுத்துருக்காரு. பரவாயில்ல, நல்லா சொன்னதுமே கேட்டுக்கிட்டாருல்ல, இருக்கட்டும். அதனால நான் ஒழுக்கம் ஜலக்கமா வரணும். யாரை கூப்பிட போறது? அக்கா கூப்பிட போறேன், தங்கச்சி கூப்பிட போறியா? நானே கூப்பிடுறேன். எங்க மாமா கூப்பிடட்டும். அடியே என்னங்க மச்சான், ஆசை மச்சான், அருமை மச்சான். அருமையா சொல்லி கையே மச்சான். நீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லாம இங்க வாரு என் புருஷ எப்படி உட்காந்துருக்காரு. என்னை பார்த்து அம்மான்னு கையை ஒடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நல்லா நேரம் உட்கார மச்சான். பரவாயில்ல, வந்ததுக்கு என் புருஷனை ஏதாச்சும் பார்த்தனே. சரி முக்கை, உனக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன், பாடவா? இருக்கட்டும். அவர் எப்படி இழைச்சு போய் உட்காந்துருக்காரு. உன்னை பார்க்காம தான் அதை இழைச்சு போயிட்டு என்ன செய்ய? போன போது நான் அங்க இங்கேயும் போயிருந்தேன். அதனால அவருக்கு சமையல் சரியா பண்ணி தர முடியல. அதனால என்ன நீங்க பாட்டோட கூப்பிடுங்க பார்ப்போம். ஏறாத மலை மேலே ஏறி பட்டுமா படிக்கட்டுமா கொண்டுகளா பாட்டு சத்தம் கேட்கலாம். எங்க ஓடப்பக்கம் எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓடப்பக்கம் மீன் பிடிக்க. மீன் பிடிக்க நம்ம ரெண்டு பேரும் மீன் பிடிப்போம். நம்ம மீனை புடிச்சு இந்த எங்க மச்சான் மூத்த மச்சானுக்கு கையில கொடுத்துருவோம். கையில முத்தம் வந்துடுவாரு. இத்தனை நேரத்துக்கு முன்னாடி இருக்கட்டும். மச்சான் தானே ஆசையா கொடுக்குறாரு. உன் தங்கச்சி நம்ம சொல்லணுமா? என் தங்கச்சி இருக்காளா? அடியே தங்கச்சி. என்னடி அக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நல்லா இருக்கியா? ஆமாடி. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடி. ஏண்டி? அதனால அக்காவை கூப்பிடுறியா? கூப்பிடுறேன்டி. எப்படி கூப்பிடுற? இங்க பாரு, அழகா கூப்பிடுவேன். கூப்பிடு. ரொம்ப அடக்கம் இருக்குமா வரணும். சரி. என்ன இருடி. என் தங்கச்சி இங்கிட்டு உழந்துகிட்டே தெரியல. உட்கார முடியல. உட்காருங்க, கீழே உட்காரு. அப்படி உட்காந்து பாருங்க, அழகா இருக்கு. பரவாயில்ல. என்ன கூப்பிடுறியா? சரிக்கா, கூப்பிடு பாப்போம். கூப்பிடுமா? ஏ அக்கா அக்கா, ஏ அக்கா அக்கா, ஏ அக்கா அக்கா, ஏ அக்கா அக்கா. ஒரு தங்கச்சி தங்கச்சி, தங்கச்சி தங்கச்சி, ஒரு 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 தங்கச்சி. என்ன தங்கச்சி நல்லா இருக்கியா?
இருக்கட்டும். என்னடி கேமரா வரும் அங்கிட்டு ஓம் பக்கமே திருப்பிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, கேமராக்காரர் வந்ததுல இருந்து தான் படம் பிடிக்கிறாரு. இன்னும் பிடிச்ச பாருங்கள. இருக்கட்டும், நானும் ஒழுக்கம் இலக்கமா வரணும். நீ அக்காவை கூப்பிட்டல, அக்கா என்னை கூப்பிட்டல. அடியே என்னடி இங்க ஏன் கூட பேச வந்தே, நாகசரக்காரன் கூட பேச வந்தியா? ஏய் எல்லா தொழிலாளி பேசுறேன். அப்படி நல்லா பேசணும். நான் சொல்ல போது டக்கு டக்குன்னு கேட்கணும். சரி. அதாவது இந்த குளத்துக்குள்ள இலந்த பழம் வச்சிருக்கேன். சரி. இலந்த பழம் யாராருக்கு வேணும்? யாராருக்கு வேணும்னு வித்துட்டு வா கீழே. இரு வாரு. முதல் தூங்கி கிடந்து விட்டு கேட்பான். ஏப்பு இலந்த பழத்தை வாங்கிக்கிறியா? பரவாயில்ல வாங்கிக்கிறாரா? அதனால இலந்த பழத்தை எப்படி விற்கணும்? இலந்த பழம் இலந்த பழம் அடிச்ச கச்சவன் யாரு இறங்க பழத்தை வாங்குறனா தெரியலடி. ஏண்டி? அதனால சரி இருடி. நான் இப்படி எல்லாம் வித்தா இழந்த பழம் வாங்குவாங்களா? அப்புறம் எப்படி? நான் சொல்ற மாதிரி வித்தாத்தே வாங்குவாங்க. இருடி பாப்பா ஒரு என்ன பைசெட்டுக்கார நீனாச்சும் இழந்த பழத்தை வாங்கிக்கிறியா? அவருக்கு பிடிக்கலையா? அப்படியா? சரி நான் சொல்ற மாதிரி வித்துட்டு வரையா? எப்படி விற்கணும்? எத்தனையோ பேருக்கிட்ட இறந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியாடி? அதனால அக்கா ஒழுக்கம் ஜலக்கமா கும்மி மலைப்பாரி போட்டுருக்கனால நான் கும்மி அடிக்கணும். அதனால ஒழுக்கம் ஜலக்கமா எப்படி வர்றேன்? எப்படி வருவேன்? அண்ணன் நான் நடப்பேன், அச்சு நெல்ல போல இருப்பேன். அண்ணன் நடப்பேன், அச்சு நெல்ல போல இருப்பேன். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க கூட்டத்துல? என்னடி செஞ்ச? என்ன அவன் மண்டை மேல ஏறி என்ன செஞ்ச மச்சா? ஐயோ என்னடி ஒரு துண்டு போட்டு உட்கார்ந்து மண்டையில ஊற பெருக்கிட்டு வரடி. ஐயோ பாவண்டி. நான் என்ன செஞ்சேன்? சரி இப்பெல்லாம் பண்ணலாமா? ஏன் எல்லாம் பொம்பளை அடி. நான் பொம்பளை தானடி. ஒரு அடக்கம் சொடுக்கு வேணாமா உனக்குலாம்? பொம்பளைக்கு தான் அடக்கம் சொடக்கமா ஓரமா போனேன். அதுக்குன்னு இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, இப்படி போய்கிட்டு இருக்க. ஆம்பளை நிறைய இருக்காங்களா? ஆம்பளை அப்புறம் இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுது உனக்கு? ஓடுகிற ஓட்டத்தில ஒரு மயில் தூரத்தில, ஓடுகிற ஓட்டத்தில ஒரு மயில் தூரத்தில உன்னை பார்த்தனே வருதடி எந்தோ தண்ணி போட்டு ஆடிக்கிட்டு இருக்க. என்ன கண்டட்டிய உனக்கு எதுக்கு பொச்சு காப்பு? ஏன் ஒரு தங்க காப்பு இருந்தாலும் அளவு வச்சுக்கலாம். இவங்களுக்கு சக்கலாத்துக்கு இம்புட்டு பொச்சு காப்பு. என்ன இந்த தண்டட்டியை நான் எப்படி எடுத்து போட்டேன்? எப்படி எடுத்த? என் புருஷன் எனக்கு நான் ராவல் பார்க்காம நைட் ரெண்டு பார்க்காம பகல் ரெண்டு பார்க்காம சரி எனக்கு ராவாப்பெல்லாம் உழைச்சு ஓடாச்சு. ஐயோ இந்த தண்டட்டி எப்படி எடுத்து போட்டேன்? எப்படி எடுத்து போட்டாரு? எங்க வீட்டுல நாங்க மொத்தம் 4 பேர். உங்க வீட்டுல 4 பேரு? ஆமா. ஆறாரு? என் புருஷன், உன் புருஷன், நானு, நீ,
என் பிள்ளை, உன் பிள்ளை, என் வீட்டு நாய்க்குட்டி. உங்க வீட்டு நாய்க்குட்டி. ஆமா, மொத்தம் 4 பேர். 4 பேத்துல 4 பேத்துல மானுப்பிடி அரிசி போடுவேன். பான்புரி அரிசியா? மானுப்பிடி அரிசி போட்டு சரி, அந்த சோத்தை வடிச்சு அடிச்சு அந்த சோத்தை ஃபுல்லா என் புருஷனுக்கு போடுவேன். உன் புருஷனுக்கு போடுவியா? ஆமா. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதுல இருக்க வடி தண்ணியை ஃபுல்லா குடிப்பேன். அது உன் பிள்ளை, என் பாலை ஃபுல்லா குடிப்பேன். அது உங்க வீட்டு நாய்க்குட்டி. என் பிள்ளை பிய திங்க முடியும். அப்படியா மிச்சம் பண்ணி சரி, என் புருஷனுக்கு செஞ்சு போட்டுக்கார ஆட்டுவேன், அளப்புவேன், உனக்கு வித்து விளக்குது. அடே ரொம்ப ஆட்டாத இருக்கட்டும். உன் புருஷன் நல்லா இருக்க நடி போச்சு. அவர் புருஷன் என்ன? அதாவது போன வருஷம் வந்தேன், சரி, நம்பர் வாங்கினாரு. இந்த வருஷம் ஆள் எங்கிட்டு போயிருக்காருன்னு தெரியல. அப்படியாடி? ஆமா. சரி சரி. சாலை இல்ல 2 மரம், தங்கா 6 மரம். சாலை இல்ல 2 மரம், தங்கா 6 மரம். புரியாத 2 மரம், புரியாத 2 மரம். நமக்கு ஆத்தா ஈஸ்வரி வந்திருக்கேன். ஆத்தா ஈஸ்வரி வந்திருக்கீங்களா? ஆத்தா பிள்ளை விழுந்து கிடக்கு. எங்க? உங்க முன்னால. முன்ன விழுந்திருக்காப்பா? ஆமா ஆத்தா. ஆத்தா ஈஸ்வரி வந்திருக்கேன். இந்த பிள்ளைக்கு ஒரு குறை இருக்குடா. ஆமா ஆத்தா, அந்த குறையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். யாருப்பா ஒடுக்க போட்டு நொடுக்குறது? இந்த பிள்ளைக்கு பிள்ளையே இல்ல ஆத்தா. பிள்ளையே இல்ல? ஆமா. ஏப்பா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. ஆமாதா. அவ ஆத்தாவை தேடி வந்திருக்கா. வந்திருக்காளா? வந்திருக்கா. அவளுக்கு நான் புழு பூச்சியை தர்றேன். சரி ஆத்தா, தர்றேன். ஏப்பா நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. கேளுங்க ஆத்தா, சொல்றேன். ஏப்பா இந்த பிள்ளை வீட்டுக்காரர் எங்க இருக்கியா? வெளிநாட்டுல இருக்காரு. வெளிநாட்டுல இருக்கானா? ஆமா. என்ன வேலை பாக்குறியா? அங்கே ஏற்றுமதி இறக்குமதி வேலை பாக்குறேன். ஏற்றுமதி இறக்குமதி பாக்குறியா? ஆமா. எப்ப இந்த பிள்ளை வீட்டுக்கு பார்க்க வருவியா? 5 வருஷம் சென்று ஒரு நாள் வருவாரு. அப்புறம் மதுராணி பிறகு ஏப்பா அப்படி புளி பூச்சி வேணும்டா. சொல்லாதா. ஆத்தாவை தேடி வந்திருக்கா. ஆமா. நான் சொல்ற மாதிரி கேட்க சொல்லு. இந்த பிள்ளை குளிச்சு முழுகி பொட்டு வச்சு மஞ்சள் பூசி லக்ஸி சோப்பு போட்டு எங்க அம்மா சோப்பு போட்டா கூட கூட பேசாத அந்த கிளப்பி எனக்காத. சரி அத்தா, சரி அத்தா. வெள்ளிக்கிழமை நைட்டு 1 மணிக்கு என் ஜன்னதிக்கு வர சொல்லு. எதுக்கு அத்தா? வர சொல்லு. அவளுக்காண்டி திறந்து கிடக்கும். என்னது? சன்னதி. சன்னதி. உள்ள அனுப்புறேன். சரி அத்தா. எங்க அண்ணன் அடுப்பு இருப்பாரு, அவர் வச்சிருப்பாரு தனண்டி. என்னத்த? அருவா வச்சிருப்பாரு. அவ போறோம்னா நிக்க சொல்லு. சரி அத்தா. எடுத்து போடுவாரு விதிய. அதோட அந்த பிள்ளை கோயில திரும்பி பார்க்காம அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு என்னடி நடந்துச்சுங்க? இப்ப எதுக்கு அடிச்சா? ஏ ஆத்தா சாமி இறங்கி வந்திருக்க, கீழே மேல விழுந்துருவேன்னு புடிச்சாருடி. ஆமா. இருக்கட்டும், நல்லபடியா பிடிக்கட்டு. கீழே விழுந்துட கூடாது, மண்டை விண்டு அடி வெட்ட கூடாது. ஆமா ஆமா. மத்த அடி வெட்டாலும் பரவாயில்ல, மண்டை மட்டும் அடி வரக்கூடாது. இருக்கட்டும், நல்லது ஐயா.
நான் திறக்காரவன் மன்னிச்சுக்கோங்க சரி நன்றி. ஆமா என்னை பிடிச்சதுக்கு. ஆ. உனக்கு போகும்போது சர்பத்தை வாங்கி தரேன் மடக்கு மடக்கு குடி. அப்படியா